பாண்டியன் ஸ்டோர். இங்க வீட்டுக்கு வந்த உடனே பழனி, சரிம்மா நான் அங்க போறேன் அப்படின்னு பழனி இங்க சூனியாவை கூப்பிடுறாரு. உடனே சக்திவேலு பார்த்துட்டு, டேய் பழனி, என்னடா எங்க போக போற நீ இப்போ? இல்லைண்ணே, மாமா வீட்டுக்கு போறேன் நானு. இங்க பாரா, இனிமே நீ அங்கெல்லாம் போகக்கூடாது. உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, புரியுதா? நீ இனிமே பொறுப்பா இருக்கணும். அதனால இனிமேலும் நீ அங்க போறதெல்லாம் வச்சுக்காத. நீ இனிமே இங்கதான் இருக்கணும். இங்க இருந்து இனிமே பொறுப்பா மில்லு வேலை அது இதுன்னு இனிமே பார்க்கணும். அதை விட்டுட்டு அங்க போய் மளிகை கடைக்கு போறேன், அந்த பாண்டியனுக்கு ஒத்தியாசியா இருக்கேன், பொட்டணம் அடிக்கிறேன்னு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் இருந்தானா உன் கூட சேர்ந்து வாழ வந்திருக்காளே அந்த சுகன்யா பொண்ணு, அவ உன்னை என்ன நினைப்பா? அதனால இனிமேல் நீ அங்கெல்லாம் போக தேவையில்ல போ அப்படின்னு சத்தியவேல் சொல்லிடுறாரு. இங்க பழனி ஒண்ணு, என்ன இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது, நான் அங்கதான் போவேன் அப்படின்னு பழனி அடம் பிடிக்காரு. சத்தியவேல் ஒண்ணு, இங்க வர்றா, நான் சொல்லி போட்டேன். அதுக்கு மேல நீ அங்க போய் உனக்கும் அந்த சோனியாவுக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா நாங்க பொறுப்பாக்க முடியாது, பாத்துக்கோ அப்படின்னு இங்க சத்தியவேலு மிரட்டி விடுறாரு. பழனிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆத்தாவனே, அப்ப பழனி நான் சொல்ற கேளுப்பா, ஏற்கனவே நிறைய கலவரம் இருக்கு. நீ இப்போ இங்க இருந்து அங்க போனன்னு வச்சுக்கேன், உன் அண்ணனுங்க இது ஒரு காரணம் காட்டி தேவையில்லா பிரச்சனை பண்ணுவானுங்க. ஆத்தா சொல்ற கேளுப்பா, ஒரு 2 நாளைக்கு இங்க இரு, மீதிய பொருளை பார்த்து போனாம அப்படின்னு ஆத்தா சொல்ல, சரி ஆத்தா நீ ஏதோ சொல்ற, அதனால இங்க இருக்கேன் அப்படின்னு இங்க பழனியும் ரூமுக்குள்ள போயிடுறாரு. இங்க சோனியா உட்காந்துருக்காங்க. அப்போ இங்க மாறி சோனியாவை குறுக்குன்னே பார்த்துட்டு இருக்காங்க. வடிவு, என்ன மாதிரி நீ ஏன்டி இந்த பொண்ணை குறுக்குன்னே பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு இந்த பொண்ணை தெரியும், ஆனா இடையில கொஞ்சம் இந்த பொண்ணை நான் பார்க்கல, அவ்வளவுதான். மற்றபடி இந்த பொண்ணை பத்தி ஒரு சில டவுட்லாம் இருக்குக்கா. அதான் அதான் இப்ப யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாம நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரி சொல்ற? என்ன அந்த பொண்ணு சந்தேகம் உனக்கு? இல்லக்கா, இந்த பொண்ணுக்கு என் வீட்டுக்கார சொன்ன மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆனது உண்மைதான். அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே அவருடைய வீட்டுக்காரு விட்டுட்டு போயிட்டாரு, அதுவும் உண்மைதான். ஆனா அவரு சும்மாலாம் விட்டு போறாக்கா. நான் அப்போதைக்கு பார்த்த வரைக்கும் இவளுக்கு கர்ப்பமா இருந்தாக்கா. இவ இன்னொருத்தவங்க யாரு கூடயோ தொடர்புல இருக்கான்னு சொல்லிதான் இவளுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டே வந்துச்சு. அதுலதான் இவங்க அம்மா அப்பா அவனை அடிச்சுட்டாங்க. அந்த கோவத்துல அவனும் விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கும் குழந்தை பிறந்துச்சுக்கா, நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இவ அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா எங்கேயோ போயிட்டாங்க, கொண்டு தங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் அங்கேயே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப என்னடானா சம்மந்தமே இல்லாம இவளை இங்க அழைச்சு வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அதுதான்க்கா யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா இரு, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு கால் பண்ணியிருந்தேன். என் சொந்தக்கார பொண்ணுதான் இது. இதுக்கு இவங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அதான் காலைல அடிச்சிருந்தேன், அப்ப எடுக்கல, இப்ப அடிக்கிறாங்க. இருக்கா, நான் கேட்டு வந்துடுறேன், அப்பதான் எனக்கு இந்த குழப்ப வசதி தீரும் அப்படின்னு மாறி போன் பேசுறாங்க. அறிவுக்கு என்ன இது, மாறி இப்படி சொல்றா? மாரியுடைய சித்தி பொண்ணு தானே இவ. அப்படி இருக்கும்போது மாறி சொல்றது கரெக்டா தானே இருக்கும். அது இல்லாம மாறி ஒன்னும் பொய் சொல்ல மாட்டாரே. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது உண்மை, அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குன்னு வேற சொல்றாளே மாறி. ஐயோ, எனக்கு என்னமோ இவங்க பார்த்து வச்சிருந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணா இருக்குமோ? எப்படி இவங்க பார்த்தா அப்படித்தானே பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தா பழனி தம்பிக்கு தெரிஞ்சா பாவம், தம்பி ரொம்ப கஷ்டப்படுவாரே, என்ன பண்றது இப்போ அப்படின்னு இங்க வடிவு யோசிச்சுட்டு இருக்க. மாறி வந்து, போச்சு, எல்லாம் போச்சுக்கா. நான் சொல்லல, இவங்களாவது நல்லது பண்றாது, இவங்கெல்லாம் தெரியாம கூட யாருக்கும் நல்லது பண்ணிடக்கூடாது அப்படின்னு 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்றவங்கக்கா. அதான் நான் யோசிச்சேன், இது எப்படி சரிப்பட்டு வரும்னு. என்ன மாதிரி சொல்ற, என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரிதான்க்கா, அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஊர்ல படிக்குதான். இப்போ அதெல்லாம் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்ல இங்க வடிவு மாதிரி உடனே கிளம்பி வெளியா வராங்க. பார்த்தா வெளில சத்தியில உட்காந்துருக்காரு. சத்தியில பார்த்து, இங்க பாருங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்ப நீ கிளம்பி வச்சுக்கவே சூனியா, அவருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அதை மறைச்சு பழனி தம்பிக்கு இப்போ நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஓ அப்படியா, உனக்கு எப்படி தெரியும் அது
அப்படின்னு சத்துரு கேட்கிறாரு. இங்க பாருங்க, சுகன்யா என்னுடைய சொந்தக்கார பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதாப்போ அப்படின்னு மாறி சொல்ல, ஆமா சரி இப்ப என்னப்போ, உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, பரவாயில்ல, நீ கெட்டிக்காரி தான். ஆமா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. சரி அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சத்யு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. உடனே இங்க அப்பத்தாவும், டேய் சத்யவேலு, என்னடா உண்மையாவே குழந்தை இருக்காப்போ அப்படின்னு சொல்ல, ஆமாத்தா குழந்தை இருக்குதான். அந்த குழந்தை ஒண்ணு இப்போ இவங்க கூட இல்லையே, அது தனியா ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கு. அதுபடி படிச்சுக்கிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அப்படின்னு சத்யவேல் கேட்கிறாரு. உடனே ஆத்தா சொல்றாங்க, ஏண்டா அப்போ அந்த குழந்தைய யாரா பாத்துக்கிறது, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு, வேற யாரு, இனிமேவா பழனி கஷ்டப்பட்டு குழந்தை பார்த்துக்க போறான், அந்த குழந்தைய பழனி குழந்தைய வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சத்யவேல் ரொம்ப அசால்ட்டா பேசுறாரு. உடனே ஆத்தா, டேய் சின்னவனே, என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா, அவன் தம்பி தானடா, பாவம் இல்லையாப்போ, என்ன பாவம், அந்த பாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறான், அப்புறம் இவனுக்கு என்ன ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பொண்ணு குழந்தை வச்சிருக்க பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்பதான் இவனும் நம்ம பேச்ச கட்டு அடங்கி உடங்கி இருப்பான். இவன் ஒழுங்கா அன்னைக்கு இங்க பேச்ச கேட்டுனானா இதெல்லாம் வந்திருக்காது, இவன் இங்க பேச்ச கேட்கவே இல்லையே, அப்புறம் இப்படிதான் ஆகும். இனிமேச்சும் அவன் ஒழுங்கா எங்க பேச்ச கேட்க சொல்லுங்க, கேட்டா இதுக்கப்புறமாவது வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா இன்னமும் மோசமா தான் போகும். அது மட்டும் இல்ல, அந்த சூழ்நிலை வச்சுதான் அந்த பாண்டிய குடும்பத்துக்கு நானு ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு இங்க சத்யவேல் சொல்ல, அந்த விஷயத்தை கேட்டு வடிவு மாறி ஆத்தா 3 பேரும் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அப்போ சத்யவேலு, பழனிக்கு நல்லது பண்ணல, இந்த பொண்ணை வச்சு பாண்டிய குடும்பத்தையே காலி பண்ண முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு